இன்றைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் ரிங் ரிங். இதென்ன, அது டெலிஃபோன் தான், செல்ஃபோன் தானே. இன்றைக்கி நிறைய பேர் குடும்பங்களையும் சரி பல இடங்களில் செல்ஃபோன் செய்கிற இந்த அட்டூழியங்கள் கொஞ்சம் இல்லை. ஒரு காலத்தில் மக்கள் ஒருத்தர் பார்த்து பேசினாங்க, இன்றைக்கி யாரும் பார்த்து பேசுகிறதா இல்லை. எல்லோருமே செல்ஃபோனுக்குள்ளே மூழ்கி போய் கிடக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதன், ஆண் பெண் ஆகியோரிடம் ஒரு ரகசிய பகுதி இருக்கும். அந்த ரகசிய பகுதியை திறந்து பார்த்தால் அந்த மனிதன் அந்த மனுஷி நல்லவனா கெட்டவனா, பின்பித்தனா அல்லது தர்மம் செய்பவனா, குடிகாரனா, அவள் நல்லவளா, தன் கணவனை தவிர வேறு யாரையும் வேறெடுத்து பார்க்காதவளா, இப்படி அந்த ரகசிய பெட்டகத்தை திறந்து பார்த்தாலே தெரிந்துவிடும். சில நேரங்களில் அந்த ரகசியம் நண்பர், தோழி அல்லது பகைவர் ஆகிய யாரேனும் ஒருவரிடம் இருக்கும். அவர்கள் வாயிலாக தான் அந்த ரகசியம், அந்த அந்தரங்கம் வெளிப்படும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஒவ்வொருவர் பற்றிய அந்தரங்கம், அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா வேறு யாரும் சொல்ல தேவையில்லை. அவர்களை பற்றிய ரகசியம், அந்தரங்கம் எல்லாமே அவர்கள் கையில் இருக்கும் செல்போனில் உள்ளது. அந்த செல்போன் கை மாறினாலே அவர்களின் வாழ்க்கையில் உள்ள பல பகுதிகள் அம்பலமாகிவிடும். பலர் நல்லவரா கெட்டவரா அயோக்கியரா யார் என்பது அடையாளப்படுத்திவிடும். அப்படித்தான் இந்த கதையின் களமும் அப்படித்தான். ரிங் ரிங் படத்தின் கதை களமும் அப்படித்தான். 4 நண்பர்கள் ஒரு நண்பரின் பிறந்தநாளுக்காக ஒரு பங்களாவில் சந்திக்கிறார்கள், நண்பரின் வீட்டில். அந்த டேபிளில் உட்கார்ந்து அவர்கள் பேசும்போது எதேச்சையாக அந்த ஃபோன் ஒரு நண்பருக்கு ஒரு 11 மணி போல ஒரு ஃபோன் வருகிறது. அதாவது ஒரு பெண்ணின் புகைப்படம், கிளாமரான புகைப்படம், கவர்ச்சியான படம் வருகிறது. அதை என்னுடையதில்லை வேறொருத்தனது என்று அவர் காட்ட வேறொரு செல்போனை மாற்றி வைத்துவிட அந்த கிளாமரான போட்டோ அந்த நண்பரின் உடையது என்று அவர்கள் பார்த்து அவரை திட்ட, கொஞ்சம் நேரத்தில் அந்த கிளாமரான போட்டோ அவர்களுடையதான் என்று சொல்லப்பட்ட அந்த நண்பருக்கு அந்த நண்பர் அவர் மனைவியோடு அங்கு வரவில்லை, ஆனால் அவர் ஒரு கே என்று தெரிய வருகிறது. எல்லோரும் பார்த்து அவனை வைய ஆரம்பித்திருக்கால், விமர்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவர் பற்றிய அந்தரங்கமும் அந்த செல்போனில் இருக்கிறது. அந்த கேம் ஆடுகிறார்கள் இவர்கள். யாருக்கு ஃபோன் வந்தாலும் அதை பேசுவது, ஆனால் சவுண்டு வைத்துவிட்டு பேசுவது. இதனால் என்னாகும், இப்படி 4 பேருமே 4 தம்பதிகளுமே மாட்டிக்கொண்டு முழிப்பதுதான் இந்த கதை. முதல் பாதியை இந்த டைனிங் டேபிளிலே முடித்து விட்டார்கள், மறுபாதியை அந்த வீட்டுக்குள்ளே முடித்து விட்டார்கள். அதிக செலவில்லாமல் மிக குறைந்த செலவில் ஒரே வீட்டுக்குள் முழு படத்தை முடித்து விட்டார்கள். அது பெரிய விஷயமில்லை. நல்ல அழுத்தமான கதை, ஒரு திரைக்கதை. பரபரப்பாக அடுத்தது என்ன என்று, அடுத்தது யாருடைய அந்தரங்கம் வெளிப்படும், அடுத்தது யாருடைய அம்பலப்படுகிறார் என்கின்ற ஒரு பரபரப்பை இந்த படம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் பார்க்கவும் ரசிக்கவும் பரபரப்பாக செல்கிறது. இந்த கதையை மிக அழுத்தமாக மிக அழகாக இயக்குனர் கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் செல்போன் வைத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு எச்சரிக்கை மணி. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலன் காதலியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இந்த செல்போன் ஒரு எச்சரிக்கை மணி என்பதை இந்த திரைப்படம், ரிங் ரிங் திரைப்படம் உணர்த்துகிறது. பார்க்கலாம், தெளியலாம். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க இந்த படம் உதவும் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.